எழுந்திடுக. அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் தூவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் தூவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆஹா, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே அன்போடு கலந்து கொள்ள, இறை அருளை பெற்று செல்ல அழைக்கின்றோம். இந்த வேளையிலே நமது பாவங்களுக்காக மனமருந்துவோம், நன்மை செய்ய தவறிய காலங்களுக்காகவும் மனமறிந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்று மனவுடன் நலம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழவும், என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இருந்து விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை துய்த்திடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர், தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளில் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்திருந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? தமது பணிக்காக யார் போவார் என வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொட்டு தொண்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 24 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசு அந்த சீடர்களை நோக்கி தனியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன கற்றுக் கொடுக்கின்றார் அப்படின்னா, அவரை நோக்கி பல விமர்சனங்கள் வருகின்றன. இவன் பேய் பிடித்தவன் அல்லது பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் என்று சொல்லி இயேசுவிற்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் இயேசு அந்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எப்படி விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும், அதே சமயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு எழுகின்ற விமர்சனங்கள்ல 199 உண்மையில்லாத தவறான விமர்சனங்களாக மாத்திரமே இருக்கும். அந்த அளவுக்கு விமர்சனங்களுடைய எண்ணிக்கை மாத்திரமல்ல, தரமும் கூட குறைந்து போய்விட்டது. ஒரு காரியத்தை நியாயமாக விமர்சிப்பவர்கள் என்றால் அது மிக மிக குறைவாக மாறிவிட்டது. நடுநிலையோடு பார்க்கின்றவர்கள் மிக குறைந்து விட்டார்கள். எனவே விமர்சனங்களின் தரமும் கூட தரம் தாழ்ந்து விட்டது. எனவேதான் இயேசு எப்படிப்பட்ட தரைக்குறைவான விமர்சனத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். வீட்டு தலைவராகி என்னையே பெயல்செபூல் பேய்களின் தலைவர் என்று சொன்னால், வீட்டாராகிய உங்களை இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா?
எனவே விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை இயேசு அவர்களுக்குள் உருவாக்குகின்றார். அதே சமயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். எனவே இயேசுவனுடைய அந்த முக்கியத்துவம், எதற்கு எந்த சூழ்நிலையில முக்கியத்துவம் கொடுப்பது, இது இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம். என்ன அப்படின்னா, பல்வேறு விதமான பட்டியல்களும் அல்லது வாய்ப்புகளும் இருக்கும். எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது? இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு குழப்பமும் அல்லது தயக்கமும் என்று சொல்லலாம். இன்றைக்கு இயேசு அதை கோடிட்டு காட்டுகின்றார். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். எந்த அளவுக்கு கடவுள் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்பதையும் அவர் சுட்டி காட்டுகின்றார். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? அந்த சிட்டுக்குருவிகள் ஒன்று கூட கீழே விழாது. அதை கூட பேணி பாதுகாக்கின்ற இறைவன் அதை விட மேலான நம்மை இன்னும் சிறப்பாக பேணி பாதுகாப்பார். எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. அப்ப இயேசு மனிதர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், மனித மீட்பிற்கு கொடுக்கின்ற விலை மதிப்பில்லாத முக்கியத்துவம், இவை அனைத்தும் இயேசுவனுடைய பார்வையில் மிக மிக முக்கியத்துவமும் முன்னிலையும் பெற்றது. ஆனால் இன்றைக்கு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எதற்கு பின் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பொருள் தேடுவதிலே குறியாக இருக்கின்றோம். உறவுகளை கூட பொருளுக்காக விற்பனை செய்ய தயாராக இருக்கின்றோம். கவர்ச்சிகரமான விளம்பரங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அவை சொல்லுகின்ற செய்தியை நம்புகின்றோம். தவறான அமைப்புகளுக்குள்ளாகவும் இயக்கங்களுக்குள்ளாகவும் நம்மை ஈடுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். காரணம், காசும் பணமும் பதவியும் பட்டமும் அங்கு கிடைக்கின்றது. நியாயமான, நேர்மையான, நீதியான உழைப்பிற்கும் அல்லது இயக்கத்திற்கும் அல்லது போராட்டங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காரணம், அங்கு எதுவும் கிடைப்பதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை கூட மாறிப்போய்விட்டது. யார் எதை சொல்கிறார்கள் என்பதை விட, யாரிடம் அதிகாரம் இருக்கின்றதோ அவர்கள் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்பி செல்லுகின்ற ஒரு கூட்டத்திற்கு நாம் விலை போய்விட்டோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், எதற்கு எந்த நேரத்தில் எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை. இன்றைக்கு வாழ்க்கை சூழல்கள் மாறலாம், வசதிகளும் ஆடம்பரங்களும் நம்மை தேடி வரலாம். ஆனால் இயேசு கொடுக்கின்ற ஒரு கோட்பாடு, ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். இன்றைக்கு எதை கண்டும் மயங்கி நம்முடைய இந்த கோட்பாட்டை விலை பேசிவிட வேண்டாம். மாறாக நமக்கென்று இருக்கின்ற கோட்பாடுகள், நமக்கென்று இருக்கின்ற நேர்மையான இலக்குகள், இவற்றை முறையாக நாம் கை கொண்டு அதிலே வருகின்ற சவால்கள், அதனாலதான் அவர் விமர்சனத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கிறார் அந்த சீடர்களுக்கு. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, எத்தனை மொட்டை கடிதங்கள் வந்தாலும் சரி, மாறாக நேர்மையாக, நீதியாக, உண்மையாக முன்னோக்கி பயணிக்கின்றவர்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்ற நம்பிக்கையின் செய்தியை கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நம்பிக்கையோடு பயணத்தை மேற்கொள்வோம். மாறாக பொருளுக்கோ பணத்திற்கோ அல்லது அதிகாரத்திற்கோ அல்லது கவர்ச்சிகரமான அழைப்புகளுக்கோ நாம் மயங்கி நம்மை இழந்து போக வேண்டாம். உமக்கு என்
சந்தன மலர்களை எடுத்து வந்தோம். தீபங்கள் ஏந்தி திருமுன் நிற்க கூடி வருகின்றோம். இயக்க எங்களினிலே உனக்கு எம் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம். தீபங்கள் ஏந்தி திருமுன் நிற்க கூடி வருகின்றோம். உனக்கென 1000 கீதங்கள் பாடி எம்மையை தருகின்றோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாமல் அன்பு ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருட்களோடு மக்களை மன்றாட்டுக்களை ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்ததொரு வேண்டுதல் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தில் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்வது அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தூய்மை அனைத்திற்கு மூச்சானவரே, ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்க எழுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஒளியும் புரிய தகுந்தெழுந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகள் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பிரியால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவே எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது உறைவரின் செம்மறி. இதோ நம் ஆன்மாவை பாதுகாக்கும் கடவுள், நம் ஆன்மாவை மீட்க வந்த கடவுள். இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம்
நீங்காத பந்தம் நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என்னாலுமே என் வாழ்விலே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டுபிடித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் அழிவினின்றும் வறட்சியினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து விடுவித்து எமக்கு தேவையான எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உம் பாதம் பணிந்தோம். அன்பாகிய மக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகிய மக்கு அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.